அக்பரின் அரச சபைகளில் அறிஞர்களும் புலவர்களும் கூடியிருந்தார்கள். அப்பொழுது அக்பர் திடீரென ஒரு கேள்வியை சபையில் கேட்டார். என் உள்ளங்கைகளில் ஏன் ரோமம் முளைக்கவில்லை என்று கேட்டார். அக்பரின் இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்று சபையில் உள்ளவர்கள் திகைத்து போனார்கள். பீர்பால் மீது பொறாமை கொண்ட சிலர் பீர்பால் மன்னரிடம் சாதுரியமாய் எதையாவது கூறி நல்ல பெயரை தட்டி சென்று விடுவாரே என்ற கவலை இருந்தாலும் அக்பர் கேட்ட கேள்விக்கு பதில் தெரியவில்லை. சபையில் உள்ள அனைவரும் மௌனம் சாதித்ததை கண்டதும் அக்பர், என்ன பீர்பால், நீங்களே சொல்லுங்கள் என்றார் மன்னர். தங்களது பொற்கரங்களால் அனைவருக்கும் பொருளை வாங்கி வழங்குகிறீர்கள் அல்லவா? தொடர்ந்து செல்வங்களை கையில் வைத்து கொண்டிருப்பதால் தங்களது உள்ளங்கையில் ரோமம் முளைக்கவில்லை என்றால் பீர்பால். அக்பர் அதனுடன் விடவில்லை. பீர்பாலிடம், உங்கள் கைகளிலும் ரோமங்கள் முளைக்கவில்லை, அதற்கும் என்ன காரணம் என்று கேட்டார். சற்று தாமதிக்காமல் பீர்பால், ஒவ்வொரு நாளும் தங்களிடம் அன்பளிப்பை என் கைகள் பெற்றுக்கொண்டே உள்ளது அல்லவா, அதனால் என் கைகளில் ரோமம் முளைக்காமல் உள்ளது. பீர்பால், நமது இருவரது கைகளிலும் ரோமங்கள் முளைக்காததற்கு காரணங்கள் கூறிவிட்டீர்கள். ஆனால் சபையில் உள்ள இவர்களது கைகளிலும் ஏன் முளைக்கவில்லை என்று பீர்பாலை கண்டு பொறாமைப்படுபவர்களை சுட்டி காட்டினார். பாதுஷா அவர்களே, ஒவ்வொரு நாளும் தங்கள் எனக்கு அளிக்கும் பரிசுகளை பார்த்து பொறாமை உணர்வால் கைகளை பிசைந்து கொண்டிருப்பதால் இவர்களின் கைகளில் ரோமம் முளைக்கவில்லை. பீர்பாலின் சாதுரியமான பதிலை கேட்டு அக்பர் தன்னையே மறந்து சிரிக்க ஆரம்பித்தார்.